வீட்டுக்குள்ள இப்ப 2 முக்கோண காதல் கதை போயிட்டு இருக்கு. அதுல நம்ம அரோரா நீயும் கமருதீனும் வெளியே போய் முக்குல இருக்க மாரியம்மன் கோயில கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விரைவில் கல்யாண சாப்பாடு உறுதி. நான் போறேன், நீங்களும் வந்துருங்க. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். ரெண்டாவது கல்யாண சாப்பாடும் சீக்கிரம் உறுதியாயிரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோவோட எண்டுல நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நேத்தோட முக்கியமான சம்பவங்கள்லாம் பார்த்தலாமா? ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான ஒப்பாரி. யாருன்னு பார்த்தா நம்ம ரம்யா. விக்ரம கட்டி புச்சின்னு பேய் படத்துல எல்லாம் பேய் அழுவும் தெரியுமா? பயப்படாதீங்க. அப்படி நடுராத்திரியில பிளாக் அண்ட் ஒயிட்ல உட்காந்து இந்த பீஸை கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறப்போ லைட்டா எனக்கே பீதி ஆயிடுச்சு. சரி, எதுக்கு இந்த அம்மா அப்படி அழுவுது அப்படின்னு கேட்டா, நான் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தேன்னே தெரியல, என்ன பண்றேன்னே தெரியல. வெளியில இருந்தப்போ காசு எல்லாம் பெருசா கிடையாது, அப்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்போ காசு நிறைய இருக்கு, சந்தோஷம் இல்ல அப்படின்னு அண்ணாமலை படத்துல வர டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அங்கதானே படிச்ச. இதுக்கு நம்ம விக்ரம் என்ன சொல்றாரு, இங்க பாரு, யாராவது உன்னை பார்த்து நீ என்ன பண்றது பத்தல அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களோட ஃபீட்பேக். அதுக்கெல்லாம் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இப்போ உனக்கு தலை டாஸ்க் வந்திருக்கு, அதுல நீ வின் பண்ணி தலையா நீ யாருன்னு காட்டு, நீ ஒரு அடையாளம், வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு பிகில்ல வர்ற தளபதி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. அதை கேட்டு அந்த அம்மாவும் கேப்டன் டாஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம பல சீசனா சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு சூனியம் புச்ச ஊடு, அப்பேற்பட்ட வீட்டுக்கு வந்து சந்தோஷம் வேணும், ஆனந்தம் வேணும், நிம்மதி வேணும்னா கேட்டுட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? கிடையாது. அதுவும் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு மேல ஏதாவது ஃபீல் பண்ணா பரவாயில்ல. அக்காவாகிய நீங்கள் வாரம் முழுவதும் ஜித்தன் ரமேஷ் மாதிரி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ நீ பண்றது பத்தல, நல்லா பண்ணுன்னு தான் சொல்றாங்க, அதுக்கே அம்மனி இந்த அழுவுறீங்க. அப்படி பார்த்தா ஆரம்பத்துல கமருதீனை கழுவி ஊத்துனதுக்கு இந்நேரம் வீட்டுக்குள்ளேயே தொங்கி இருக்கணும். இருந்தாலும் எப்படி போல்டா கிட்டத்தட்ட 9 வாரத்தை ஓட்டினாரு பாத்தீங்கல்ல. என்னமோ நீ பண்ணது பத்தலன்னு சொன்னதுக்கு பேய் படத்துல வர்ற மாதிரி இப்படி ஒரு ஒப்பாரி. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிட்டு இருக்கியா? நான் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அடுத்து அரோரா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இதோட யாராவது வர்றதா இருந்தா அடுத்த வாரம் தான் வருவாங்க அப்படின்னு. அதுக்கு வியானா, ஹே போதும், இதுக்கு மேல யாரும் வேண்டாம், உனக்கு வேணாம், உனக்கு தேவையான ஆளு வீட்டுல இருக்காங்க, உனக்கு என்ன கவலை, எங்களுக்கு வேணும். ஹே என்ன இப்படி கிரியேட் பண்றீங்க, எனக்கு யாரும் இந்த வீட்டுல பெருசா இல்ல, எதே உனக்கு இல்ல அப்படின்னு ஆதிரை கேட்க, ஹி இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட், அவ்வளவுதான், ஏன் இப்படி பேசுறீங்க, சரி ஒன்னு சொல்ல விடு அப்படின்னு சிரிச்சினே போறாங்க நம்ம ஆதிரை. அந்த பீஸுக்கு எவ்வளவு காண்டு இருக்கும், தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்தறான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல கொட்டி காலி பண்ற முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அடிப்பாங்க. அத 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். அதுலயும் ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் அப்படின்றதெல்லாம் கேக்குறப்போ அரோராக்கு கடுப்பாவுமோ இல்லையோ, ஆதிரிக்கு எவ்வளவு கடுப்பாவும். இப்போ நடுராத்திரி 1:30 மணி. நம்ம எஃப்ஜே முண்டாசு பணியின போட்டு ராக் கோழி பேய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு எதையோ. அப்போ ஆதிரி வந்து என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் சூப்பராவே இருக்கேன், சொல்லுங்க. நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. வெளில போய் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, நான் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சு என்ன பத்தி அப்படின்றது எனக்கே தெரியும். அப்படி இல்லப்பா, வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எல்லாம் உள்ள வந்த உடனே ஆதிரிக்கு தான் பேரு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றப்போ எனக்கே பயங்கர கில்ட் ஃபீல் ஆகி போச்சு, அதுவும் என்னாலன்றப்போ. எதுக்கு சிரிக்கிற, சர்காஸ்டிக்கா சிரிக்கிறியா நீ, நான் என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்க, இங்க பாருங்க எஃப்ஜே, நம்ம 2 பேருக்குள்ள நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா நீ உன்னோட கரண்ட் கேமுக்காக, எப்படி கரண்ட் கேமுக்காக பிராக்கெட்டுக்குள்ள வியானான்னு போட்டுக்குங்க, போட்டாச்சு, எங்க போட்ட மாதிரி படி. அந்த கரண்ட் கேமுக்காக என்ன அப்படி பண்ணிருக்க வேணாமோ அப்படின்றது ஆதிரையோட கேள்வி. அதாவது இங்க நீ ஹீரோவா வியானா கிட்ட காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆதிரை கூட எனக்கு அப்படிலாம் கிடையாது, ஆதிரையா தான் வந்து ஊந்தா, ஆதிரை தான் சொல்லி விட்டுட்டு இருந்தா அப்படின்றதையும் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. அப்படிலாம் சொல்லியிருக்க வேணாமோ அப்படின்றதுதான் என்னோட கேள்வி அப்படின்னு கேட்டதுக்கு, நானா அப்படி சொன்னா, சாச்சா உன்னை பத்தி நான் அப்படிலாம் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. யார் நீ? ஆமா நான் தான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கனிகிட்ட சொல்றப்ப கூட அவளுக்கு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுது, அது எனக்கு வேணாம் தான் நான் சொன்னேன். அப்படி நான் என்ன ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு உன்கிட்ட சொன்னேன்? ஆமா நீ தான் என்னோட வீக்னஸ், நீ தான் என்னோட ஸ்ட்ரென்த் நான் சொன்னல. அது ஏன் சொன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆச்சு உன் கூட, அதுதான் அப்படி சொன்னேன். அதுல நீ என்ன ஃபீலிங்ஸை கண்டுபிடிச்ச? இல்ல நீ என்ன மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு நீ பேசினதெல்லாம் பாக்குறப்போ. ஓ நீ அப்படி புரிஞ்சு வச்சிருக்கே எஃப்ஜே, எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை எஃப்ஜே. ஆனா இதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போய் ஆதிரை இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்றதெல்லாம் கேக்குறப்போ, ஐயோ இல்ல நான் எங்கேயுமே உன்னை பத்தி அப்படி சொல்லவே இல்ல ஆதிரை, யார் நீ, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நடிக்காத,
நீதான் எனக்கு நல்லா தெரியும். இல்ல நீ யார்ட்ட வேணா போய் கேளு, நான் அப்படி சொல்லவே இல்ல உன்னை பத்தி. நான் எதுக்குப்பா எல்லாத்தையும் போய் கேட்கணும்? ஒவ்வொரு எபிசோடும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். போய் கேளுன்னா சரி விடு அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இப்ப திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி இந்த பீஸை உள்ள அமுச்சு விட்டாங்களா, அதனால என்னென்னவோ சொல்லி சமாளிக்குது இந்த FJ பீஸ். ஆனா நான் யாருக்கிட்டையும் ஆதிரை என் பின்னாடி போய் சுத்தனா அப்படின்லாம் சொல்லவே இல்ல, அவளுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சமாளிக்குது. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? ஆனா வியானா கிட்டயும் சரி, ரம்யா கிட்டயும் சரி, கனி கிட்டயும் சரி ரிப்பீட்டடா சொன்ன டயலாக் என்னன்னா, என் பேரு கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவும், நான் இங்க வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆதிரை என்ன நெருங்கி வந்தாலும் நான் விலகி போனேன் அப்படின்னு சீன் போடுற லெவலுக்கு சொல்லிட்டு, இப்போ நான் ஒண்ணுமே அப்படிலாம் சொல்ல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு என்னென்ன கதை விடுது பாத்தீங்களா இந்த முண்டாசு பனியன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பட் என்ன கருமமோ இந்த பீஸுங்க ரெண்டும் நேத்து நைட் ஃபீலிங்ஸ் பேசிட்டு இருந்துச்சுல, அதனால காலங்காத்தால போட்ட பாட்டு என்ன தெரியுமா? வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். ஓ, நீ அப்படி வரியா? அப்ப இந்த ரெண்டு பீஸுங்களுக்காக தான் இந்த பாட்டு. பிக் பாஸ் குழு நல்லா பாக்குறேன் அத்தையோட ஹஸ்பண்ட் வேலைய. இப்ப இந்த வியானா ஆளே இல்லாத இடத்துக்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, நான் நிறைய வெளில பண்ணி தனியா வெளில வந்ததே கிடையாது, ஐ காட் ஸ்கோல்டட், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஐ ஃபீல் சோ ஹெவி அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறப்பவே சாண்ட்ரா வந்து, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு. ஆதிரி உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, நல்ல ஃப்ரெண்டு தான், ஏன் கேக்குறீங்க? அவன் ஏன் வெளியே போனா தெரியல, அவளோட கேம் எங்கேயோ தசை மாதிரி போயிடுச்சு. எங்க போச்சு? ஐ டோன்ட் நோ. அது எங்க போச்சுன்றது யோசிச்சு பாரு, அதுதான் உனக்கு பதில். புரியுது அப்படின்னு மண்டைய ஆட்டுது இந்த பீஸ். இதுக்கு மேல தெளிவா யாரும் சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி சொல்லி கேட்காதவங்க, கானா வினோத் சொல்லி கேட்காதவங்க, அண்ட் வீட்டுக்குள்ள நிறைய பேர் சொல்லி கேட்காதவங்க, காலங்காத்தால நீங்க காப்பி கப்ப தூக்கின்னு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டே முழிச்சுக்க பொழைச்சுக்கன்னா கேட்டுருவாங்களா இந்தம்மா? நானாவது திருந்துறதாவது. இப்ப கூட ஆதிரிக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் எங்க உட்காந்து பேசுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் நீங்களே வந்திருக்கீங்க, ஏஞ்சி போங்க அப்படி என்பது நம்ம வியானாவோட மைண்ட் வாய்ஸ். கரெக்டா வியானா? வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கோம். அடுத்து சுபிக்ஷா FJ ஓட சேர்ந்துக்கிட்டு, நான் இப்போ ஒரு புரட்சி பாட்டு எழுத போறேன், அந்த பாட்டை கேட்கிறப்போ கண்ணு துட்டிக்கும் கண்ணை செவக்கும் கரண்ட் பாக்ஸ் வெட்டிக்கும்டா அப்படின்ற மாதிரி FJ கிட்ட ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாங்களா. இதை ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு நம்ம விக்ரம். ஹை இங்க வாங்க, எப்ப பார்த்தாலும் புரட்சி பாட்டு பாடுறேன், கடலை பத்தி பாடுறேன், மீனவனை பத்தி பாடுறேன் அப்படின்னு அதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஓகே, ஆனா நீ என்ன பண்ற? சுபிக்ஷா யாரிங்க? அந்த ஒரு பேரை வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா நீ? கரெக்டா கட்டுட்டா. இங்க இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியுமா தெரியுது? ஒண்ணு கம்யூனிட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படி கிடையாது, நான் இங்க வந்து ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னா அது 1 கோடி மக்களுக்கு மேல போய் சேரும். அதுவும் நான் முன்னாடில இருந்தெல்லாம் பாடல, 50 days கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் பொய் சொல்ல மாட்டேன், யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டேன், உண்மையை பேசுவேன், ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையும் பார்த்து பண்ணுவேன், பிடிச்சவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு கேப்பே விடாம இந்த பீஸ் தன்னோட பெருமையை பத்தி ஒரு நிமிஷம் பேச சொன்னாங்க. நினைச்சுக்கிட்டேன், கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம என்னன்னு பேசிட்டு இருக்கு. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஆனா இங்க விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஆகணும்பா. இது சத்தியமா என்னோட பர்சனல் கேள்வி. கடல் மீனவர்கள் இவங்களோட பெருமை மக்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை நான் போற்றி பாடணும், அதை நான் பெருமையா பேசணும் அப்படின்னு இந்த கார்டு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவங்க பேரை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த பீஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கு தவிர்த்து சுபிக்ஷாவா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எப்படி 50 நாளைக்கு மேல எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஹையான கண்டென்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு 7-8 பேர் இந்த வீட்ல அவங்களோட ஷேடோலியே ஓடிட்டு இருக்கு. அதுல பாசிட்டிவா பண்ணவங்களும் இருக்காங்க, நெகட்டிவா பண்ணவங்களும் இருக்காங்க. சோ அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்போ ரெண்டுத்துக்கும் நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டே அப்படியே சேஃபா டிராவல் ஆகி இது வரைக்கும் வந்துச்சு இந்த பைபிள்ல. இது மட்டும் கிடையாது, இந்த ரம்யா, சபரி, அரோரா இந்த மாதிரியான பீஸுங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு நாள் இந்த 3 பீஸுங்களையும் தனியா உள்ள விட்டு ஏதாவது கண்டென்ட் கொடுங்க, உங்களை வச்சு மட்டும் தான் இன்னைக்கு எபிசோடே போக போகுது அப்படின்னு சொல்லி விட்டோன்னு வைங்க, 24/7 5 நிமிஷத்துக்கு மேல போடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ 1 hourல 30 செகண்ட் வீடியோவை மட்டும் போட்டு மீதி இருக்கிற 59 நிமிஷம் 30 செகண்ட் விளம்பரத்தை தான் போட்டு ஓட்டி ஆகணும். அப்பேற்பட்ட மிச்சர் பீஸுங்க தான் இதுங்க 3. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அடுத்து கேப்டன்சி டாஸ்க். இந்த ஸ்கொயரா இருக்கிறது எல்லாத்தையும் வரிசையா அடுக்கி வச்சுட்டு எண்டில் பாலை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தள்ளி விடணும். அங்க தள்ளி விட்டா இங்க வந்து ஊந்து பால் பக்கெட்டுக்குள்ள போகணும். அப்படி 3 டைம்ஸ் போயிடுச்சுன்னா அவங்க தான் வின்னர். அதன்படி எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ரம்யா வின் பண்ணிட்டாங்க. சோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன். சோ டே 70 அதாவது 10வது வாரத்தோட எண்டு வரைக்கும் இனி அக்காவை தொடவே முடியாது. இப்படியே போச்சுன்னு வைங்க, 106வது நாள் விஜய் சேதுபதியோட இன்னொரு கையில இந்த பீஸோட கை வந்துரும் போல இருக்கே. வாயில வசம்ப வச்சு தேய்க்க
வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. இப்ப நீங்க தான் கேப்டன் அப்படின்னு பிக் பாஸ் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆதிரை உருட்டி விளையாடிட்டு இருக்கு. சோ இத பார்த்து கடுப்பான நம்ம பிக் பாஸ், ரம்யா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த ஆதிரை உருட்டி விளையாடிட்டு இருந்துச்சுல, இந்த மாதிரி யாரும் பண்ணாம பாத்துக்குங்க உங்க கேப்டன்சில அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாரு. ஐ திங்க் நம்ம பிக் பாஸ் ஆதிரையோட மாமா பையன் நினைக்கிறேன். சின்ன வயசுல ஏதோ சிலுமிஷம் பண்ணதுனால ஆதிரை கடுப்பாயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அப்ப திட்டின மனசுல வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பீஸ கழுவி ஊத்துது. இந்த பீஸும் காண்டாவுது. பிக் பாஸ் மட்டும் கிடையாது, ஐ திங்க் விஜய் சேதுபதியுமே இவங்களுக்கு மாமா பையன் முறை தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் இவங்களுக்குமே கூட ஒத்து போக மாட்டேங்குதே, அதனால சொன்னேன். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க. பட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேனே, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல எப்படி ஆதிரை உள்ள வந்தாங்க அப்படின்னா பிக் பாஸோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன். என்னதான் மாமா பையனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கதானே செய்யும், அதனால ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு. சோ பிரஜன் அண்ட் ரம்யா மட்டும் தான் போட்டி போட்டுருக்கணும். தலைவரோட ரெக்கமெண்டேஷனால அம்மனியும் உள்ள வந்துட்டாங்க. எப்படியாவது ஆதிரையை கேப்டன் ஆக்கி விட்டுறணும்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. கட்சியில குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு அந்த பீஸ் வந்து பிளானையே நாசம் பண்ணி விட்டுருச்சு. உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அடுத்ததாக நாமினேஷன். அதுல முக்கியமான சுவாரஸ்யமான காரணங்களை சொன்னவங்களை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆதிரை. அவங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷனை FJ சொன்னாங்க. எதிர்பார்த்தது தானே, பழிவாங்க தான் வந்திருக்காங்க அண்ட் சொல்லி அமைச்சிருப்பாங்க. ரிவெஞ்ச் எடுப்பியாமா? எடுப்பனா மட்டும் தான் உள்ள விடுவேன் அப்படின்னு கேட்க, கண்டிப்பா என்ன மட்டும் உள்ள விட்டீங்கன்னு வைங்க, ஜென்மத்துக்கும் பொண்ணு பக்கமே போகாத அளவுக்கு பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அமுச்சு விட்டுருப்பாங்க. அதனாலதான் வந்த உடனே FJ நாமினேட் பண்ணி அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. அது என்னன்னா, அவன் எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் கேமுக்கு யூஸ் பண்ணி மென்ஸ் கார்டு, விக்டிம் கார்டுலாம் ப்ளே பண்ணி எனக்கு இப்படி ப்ராஜெக்ட் ஆயிர வேணாம், அப்படி ப்ராஜெக்ட் ஆயிர வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு கேம் ஆடுறான். அக்லி கேம் அப்படின்னு போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. நான் உன்னை லவ் பண்ணி நீ எப்படி என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே மாதிரி நீ ஒருத்திய லவ் பண்ணி அவ உன்னை தூக்கி எறியணும் தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணேன். இதெல்லாம் இங்க பேசுறத கேக்குறப்ப நல்லா தான் இருக்கு. ஆனா வெளியே போய் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் மயங்கிடுறாங்க போல இருக்கு. அதனால இவங்களோட கோவம் எல்லாம் காத்து புடுங்கின டியூப் மாதிரி புஷ்னு போயிடுது. காதல் என்ற பாம்பு அப்பப்போ அவரை பாக்குறப்ப புத்துக்குள்ள இருந்து எட்டி எட்டி பாக்குது. ஃபர்ஸ்ட் லவ் ஜெசி அவ்வளவு ஈஸியா போகாது. அடுத்து நம்ம பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி, நாங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ், தனித்தனியா தான் ஆடுறோம். ப்ளீஸ் பிலீவ் பேபிமா அப்படின்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. எப்படிதான் அவங்களும் ப்ரூவ் பண்ணுவாங்க பாருங்க. என்னதான் இது க்ளோஸ்டு நாமினேஷனா இருந்தாலும் தனித்தனியா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணாலும் ரெண்டு பேருமே அமித் அண்ட் கமருதீன் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி ஒரே காரணத்தை சொல்லியிருந்தாலும் தனித்தனியா தான் விளையாடுறாங்க. பேசி வச்சிட்டுலாம் விளையாடல. ப்ளீஸ் அவங்கள நம்புங்க. நான் நம்ப மாட்டேப்பா. அடுத்து வந்த நம்ம கேப்டன் சுபிக்ஷா பேரை சொன்னாங்க. காரணம் நச்சுன்னு நம்ம சொன்ன மாதிரியே சொன்னாங்க. இவங்க அப்பா பேரை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க தவிர்த்து சுபிக்ஷா என்ன பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்ல. அதுக்காகவே இந்த பீஸ குத்துறேன் அப்படின்னு குத்தி விட்டாங்க. நம்மள மாதிரி அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தானே, நம்மள விட க்ளோஸா உட்கார்ந்து பாக்குறாங்க. சோ நம்மள மாதிரியே நோட் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இப்ப லிஸ்ட்ல யார் யார் தெரியுமா இருக்கா? FJ, திவ்யா, கமருதீன், பாரு, பிரஜன், அமித், சாண்ட்ரா, விக்கு, வினோத், கனி மற்றும் சுபிக்ஷா. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது மொத்தம் 7 வாரம் தான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது 16 பேர். கடைசி வாரத்துக்கு 5 மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 11 பேர் எப்படி அனுப்புறது? கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போகும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த 2 பீஸ் போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீயே சொல்லு. என்ன கேக்குறீங்களா? எனக்கு என்னவோ கனி அண்ட் சுபிக்ஷா 2 பேரும் கிளம்பிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த 16 பேர்ல 7 பாய்ஸ் 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. சோ 2 பொண்ணுங்களை அமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, 7 பாய்ஸ் 7 கேர்ள்ஸ் இருப்பாங்க. சோ மேட்ச் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இந்த 2 பீஸுங்களும் பெருசா கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேங்குதுங்க. அதனால அமிச்சு விட்டுறலாம்னு சொல்லி மக்களும் யோசிக்கலாம். அப்படி மக்களே யோசிக்கலனாலும் பிக் பாஸ் யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு, தயவு செய்து இதுக்கப்புறமாவது பிரவீன் அமிச்சு விட்ட மாதிரி கண்டென்ட் கொடுக்கறவங்கள தூக்காம, கண்டென்ட் கொடுக்காம சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அந்த பீஸுங்கள்ல யாரையாவது தூக்குங்கப்பா. புரிஞ்சதா? இப்போ இந்த லிஸ்ட்ல தப்பிச்ச 5 பேர் யார் தெரியுமா? ஆதிரை புதுசா வந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்க பேரை நாமினேஷன்லயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 2வது தப்பிச்சது வியானா, 3வது சபரி, 4th அரோரா, 5th ரம்யா. ஆனா இப்போ வரைக்கும் யார் தான் டைட்டில் வின்னருக்கு ஓரளவுக்காவது க்ளோஸா வருவாங்க அப்படின்னு கேட்டா சத்தியமா ஐடியாவே இல்ல. அண்ட் அந்த பொசிஷனுக்கு யாரும் டிசர்விங்கும் கிடையாது. பேசாம எலெக்ஷன்ல எல்லாம் நோட்டாக்கு போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி யாருக்குமே இந்த தடவை கப்பு கிடையாது நீங்களே வச்சுக்கோங்க. அதே ஒரு காரணமா வச்சு உங்க TRP கூட 5000க்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரா போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. இப்போ அடுத்த சம்பவத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி அரோரா நாமினேஷன்ல என்ன சொல்லி பாருவை நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க கூடாதுன்னு சொல்லி பாரு என்ன பண்றானா, எல்லார்ட்டையும் போய் அவளுக்கு ஓட்டு போடு, அவளுக்கு 2 ஓட்டு வந்துச்சுன்னா நாமினேஷன்ல வந்துருவா அப்படின்னு பர்சனலா பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால அவளை குத்துறேன் அப்படின்னு சொல்லி குத்திருந்தாங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம பிக் பாஸ் என்னும் சகுனி யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு தெரியுமா, அந்த மாதிரி இதை ஒரு ஹிண்டா கொடுத்துட்டாரு. பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாமினேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இத பாரு கரெக்டா கண்டுபிடிச்சு அவ என்னதான் சொல்றா ஓ மேட்டரை வச்சு அப்படின்னு சைகை காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மேட்டரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சிருக்கேன்.
இப்ப நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ரு வந்து கேக்குறாரு, அரோரா நீ தானே சொன்ன இத அப்படின்னு அந்த பாயிண்ட் சொல்லி கேட்க, ஓ அவ்வளவு சத்தமா வெளியெல்லாம் கேட்டுருச்சா? எஸ் நான் தான் சொன்னேன். அவ சுயமா நாமினேட் பண்ண பரவாயில்லடா, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன குத்த சொல்றா. இத வியானாவே சொல்லிட்டாங்க விஜய் சேதுபதி கிட்ட லாஸ்ட் வீக்ல. நான் என்னைக்காவது போய் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவளை குத்த சொல்லியிருக்கனா? இல்ல இவ பேர் வரல அப்படின்னு சொல்லி என்னடி உன் பேர் வரவே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கனா? நீ வேணா உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு போய் போய் ஈஸியா பூசிப்ப, சாணியை கரைச்சு உன் மேல ஊத்துனாலும் திரும்ப போய் போய் பேசுவ. என்னால அப்படி இருக்க முடியாது. நீ இருப்பியா மனுஷனா? நீ மான கிட்ட போயல, நான் மானம் உள்ள வந்தா அப்படின்னு சொல்ல, எது சாணியை கரைச்சா ஏன் அப்படிலாம் சொல்ற அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, கம்ரு கம்ரு அப்படின்னு சிரிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பாத்துச்சு. ஆனா அந்த பீஸ் கன்வின்ஸ் ஆகல. ஏய் என்ன ஏன் முன்னாடி அவளை பத்தி தப்பா பேசுற? நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுனா அவளும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். உன்னை விட்டு கொடுக்காத மாதிரி நான் அவளையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப நீ அவ கூடயே பேசு, என்கிட்ட பேசாத. ஓகே பேசல அப்படின்னு ரெண்டு பேரும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த கனெக்ஷன் இங்க துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போ நம்ம தலை இந்த வயரப்பை எங்க கனெக்ட் பண்ணுவாரு? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அதேதான் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த சீன்லயே பாரு கூட போய் உட்காந்துக்கிட்டு அவ இப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படின்னு போட்டு கொடுத்து போன வாரம் விட்டு போன கனெக்ஷனை இந்த வாரம் டேப்பை சுத்தி ஒட்டி சுவிட்சையும் போட்டு விட்டாரு. சோ இந்த வாரம் ஃபுல்லா பிரகாசமா எரிய போகுது இந்த ரெண்டு பீஸுங்களோட பல்பு. எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. போனடா. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அங்க கட் ஆயிட்டு இங்க வர்றது, அதுக்கப்புறம் இங்க சண்டை போட்டு அங்க போறது, இதை நம்ம தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம் சாமி, நமக்கே கடுப்பாகுது. இருந்தாலும் என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு சொல்லி தானே ஆகணும், அதனால சொல்றேன். இப்போ இதெல்லாம் கேட்ட நம்ம பாரு, பாத்தியா அவ ஒன்ன வச்சு கேம் ஆடுறா, ஆனா அவ எஸ்கேப் ஆகி நம்ம ரெண்டு பேரையும் மாட்டி விட்டா பாத்தியா அப்படின்னு போட்டு கம்ரு மண்டைய கழுவ. பட் இந்த தடவை பீஸ் உஷாராயிடுச்சு. இது அவ பேசினதாவே இருக்கட்டும், அவ மேலதான் தப்பு. ஆனா இந்த தடவை யாரும் நம்ம மேட்டருக்குள்ள உள்ள வரக்கூடாது, நம்ம 3 பேரே பேசி இதை செட்டில் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு உஷாராயிடுச்சு. பரவாயில்லையே, வர வர இந்த பீஸ் தொலைநோக்கு பார்வையில யோசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா யாராவது இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மள வச்சு கேம் ஆடிடுவாங்க. அதனால நம்மளே பேசி நமக்குள்ளேயே சால்வ் ஆகி மறுபடியும் நம்ம 3 பேர் கட்டி புச்சின்னு சுத்தி வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுருச்சு. நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நம்ம பாரு அரோராவை தனியா கூப்பிட்டு இந்த மேட்டரை பத்தி பேசுறாங்க. இங்க பாரு, நீ அவங்க கூட பேசு, என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களுக்குள்ள இருக்க ஒண்ணு அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா அடுத்தது அதை பத்தி ஏமா இரு, ஒரு சின்ன பிரேக் கூட, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கதவை திறந்துட்டு போய் முக்குல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போய் கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கருமாந்திரம் வேணா பண்ணிக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது காதலும் கிடையாது. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனை நான் ரொமான்டிக்கா பார்க்கவே இல்லை. அதனால இந்த ட்ரையாங்கிள் லவ்க்குள்ளலாம் நான் கிடையவே கிடையாது. சோ என்ன 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிடுவோம், அதான் நல்லது அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு இந்த பீஸ். பழைக்க தெரிஞ்ச புள்ள. பட் இவ்வளோ தெளிவா பேசுது அப்படின்னா அப்ப உண்மையிலேயே துஷார் மேல மட்டும் தான் காதலா? ஏன் பண்ணக்கூடாதா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு டாஸ்க். இந்த வீட்ல கிச்சன் கிளீனிங், சமையல் அறை, கக்கூஸ் கிளீனிங், இதுல எல்லாத்துலயும் பெஸ்ட் யாரு, ஆண்களா பெண்களா? அட்லீஸ்ட் இதுலயாவது அச்சின்னு ஏதாவது கண்டென்ட் கொடுங்கறாடே அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்தாங்க. ஆனா பிக் பாஸோட மனசை அங்கேயும் நிறைவு பண்ணது பசங்க கிடையாது, பொண்ணுங்க தான். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த டாஸ்க்கு பசங்க சைட்ல இருந்து ஒரு ஜட்ஜ், பொண்ணுங்க சைட்ல இருந்து ஒரு ஜட்ஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பசங்க எல்லாம் ஒரு மனதா சூஸ் பண்ணி கம்ருவை போட்டு விட்டாங்க, சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஆனா பொண்ணுங்க நான் போவேன் அச்சின்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சண்டையா போச்சு. சண்டைனால வியானா கோச்சின்னு போச்சு. ஆனாலும் ஜட்ஜி யாருன்னு தீர்மானம் பண்ணவே இல்ல. சோ பிக் பாஸோட ஆசையை நிறைவேற்றியது பெண்கள் தான். அது சரி, அந்த அம்மா என் கோச்சின்னு போச்சே அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அரோரா, திவ்யா, வியானா, ஆதிரை இப்படின்னு எல்லாருமே நான் ஜட்ஜாக போறேன் அப்படின்னு கை தூக்கி நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப வியானா போய் நின்னுக்கிட்டு என்னதான் பசங்க அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்னு சொன்னாலும் அவங்க பாயிண்டையும் நல்லா உத்து கேட்டுட்டு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி சொல்லி அதுக்கான பாயிண்டையும் வச்சு கேர்ள்ஸை வின் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்களா? இதை நம்ம விக்ரம் கேட்டாரு. இல்லை பிரபு, மோப்பம் பிடித்தேன். பட் அப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. அத பத்தி பின்னாடி பேசுவோம். ஆனா இத கேட்ட சுபிக்ஷா, திவ்யா, அரோரா 2 பேரும் நல்ல பேச்சாளர், அதனால நீங்க 2 பேரும் இங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட அரோரா என்ன சொன்னாங்க, பேசுறவங்கள ஜட்ஜா போடாம டம்மி பீஸ போய் ஜட்ஜா போட்டீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். பசங்க சைடுல இருந்து நல்லா பேசுற ஜட்ஜா வந்துட்டு பொண்ணுங்க சைடுல மட்டும் டம்மி பீஸா போட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே வியானாக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்ப என்ன டம்மின்னு சொல்றீங்களா? நான் டம்மியா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம் அப்படின்னு. ஆமா நீ டம்மி தான், டம்மி இல்லாம ஈஜிப்தியன் மம்மியா அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமா கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனாலும் இவங்க கன்வின்ஸ் ஆகாம ஓகே நான் டம்மி தான் ஓகே அப்படின்னு எப்பவும் மாதிரி நடந்து போயிட்டாங்க. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஆக்சுவலா இங்க டம்மி அப்படின்றது பொதுவா அங்க சொன்னது. ஆனா என்னது டம்மின்னு சொல்றீங்க அப்படின்னு இந்த பீஸை ஈத்து போட்டுக்கிட்டு வாலண்டியரா அடைமொழியை கேட்டு வாங்குது. இப்ப நம்ம விக்ரம் மேட்டருக்கு வருவோம். இங்க பொண்ணுங்க எல்லாம் ஓட்டிங் போய் வியானாவை ஜட்ஜா சூஸ் பண்ணி வச்சிட்டாங்க. சோ ஜட்ஜ் வியானா தான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து ஒட்டு கேட்டாருன்னு சொன்ன தெரியுமா?
தெரியுமா? அதனால அங்கிருந்து வந்து வியானாவே அவங்க வாயால சொல்லிட்டாங்க, என்னதான் நாங்க பேசினாலும் பொண்ணுங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இப்பேற்பட்ட ஜட்ஜ் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி கீழே உட்காந்து தர்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாய்ஸ் எல்லாரும். வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? அதனால மறுபரிசீலனை பண்ணி ஓட்டிங் போட்டு அரோராவை ஜட்ஜா சூஸ் பண்ணாங்க. சோ மனதளவுல வியானா பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவுதான்ப்பா அந்த பீஸ போட்டு அடிப்பீங்க? இப்பதான் எஃப்ஜேவோட கொஞ்சம் க்ளோஸா டூயட் பாடுற லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள ஆதிரையை அமுச்சு விட்டீங்க. இப்பதான் கியூட்டா ஒரு சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள டம்மின்னு அடிச்சு உட்கார வச்சிட்டீங்க. சரி, ஜட்ஜாயி கெத்த காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜானாங்க. கட்சியில நீ என்ன ஜட்ஜாயி கிழிக்க போற அப்படின்னு அந்த பதவியும் புடுங்கிட்டு ஓரமா உட்கார வச்சிட்டீங்க. ஒருவேளை ஆதிரை எல்லாம் இல்லைன்னா 10 நிமிஷம் கட்டி பிடிச்சி கன்வின்ஸ் பண்றாரு எஃப்ஜே. இப்ப ஆதிரையும் அமுச்சு விட்டீங்க. யார் தோல்ல சாஞ்சி அழுவாங்க? வேணா அரவிந்த், நீ சொல்றதுல வேற அர்த்தம் வருது. இப்போ இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் சபரி பேசினாரு. பட் பேச போறதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு வந்துருச்சு போல இருக்கு, நான் என்ன பேசினாலும் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன்னு தெரிஞ்சாவே கை தட்ட ஆரம்பிச்சிருங்கடா அப்படின்னு. அதனால சப்பையான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலும் உடனே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முடிச்சு அடுத்து சப்பையான பாயிண்ட் ஒன்று எடுத்து வைக்கிறாரு, அதுக்கும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். ஆண்கள் கோவக்காவை கழுவாம போட்டது கிடையாது, உருளைக்கிழங்க கழுவாம போட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல தட்டா கையா அப்படின்னு கோரஸா கை தட்டுதுங்க. அதுக்கு மேல இந்த பாரு வந்து அம்மிக்கல்லை கொண்டு வந்தவுடன் இடுப்பு வலிக்க ஆட்டி அதை சுட்டு தந்தது யார்? பெண்கள் அப்படின்னு சொல்ல அதுங்களும் சேர்ந்து கை தட்டுதுங்க. அம்மா போல் பாசமாக சமைத்து கொடுத்தது கனி அப்படின்னு சொல்ல அதுக்கும் கை தட்டுதுங்க. பட் ஓகே, இவங்க 2 பேர் பேசினதாவது கொஞ்சம் ஃபன்னா போச்சு. ஆனா அடுத்த 2 பேசிச்சுங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கிறப்போ யோ சொன்னது சப்ப மேட்ரு, இதுக்கே ஷோல்டர் தூக்கிட்டு வாய்ஸை ரைஸ் பண்ற அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இதுங்க 2 எடுத்து வச்சுதுங்க. ஒன்னும் பெருசா இல்லடா. அதுல ஃபர்ஸ்ட் விக்ரம் அந்த பீஸை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்றது வெறி. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 3 மணி நேரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பெருக்கி நாசம் பண்ணது சாண்ட்ரா. எப்படிதான் கொழுப்பெடுத்து போய் ஜெயில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு வார்த்தை மேல வார்த்தை போட்டு பேசுறதெல்லாம் பாக்குறப்போ நம்ம என்ன பேசினாலும் விஜய் சேதுபதி சார் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு, அதனால என்ன வேணா பேசிக்கலாம், வார்த்தை எவ்வளவு தப்பா போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பிக்ஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. சோ இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறாரு, கொழுப்பெடுத்து போயிடலாம். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இன்னொரு பக்கம் அவரோட ஆள் மனசுக்குள்ள போய் நீங்க பேசுறப்போ வல்லவன் படத்துல வர்ற எஸ்டிஆர் மாதிரியே இருக்கீங்க அண்ட் உங்க ஸ்டைல்லாம் அப்படியே எஸ்டிஆர் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சோ கூஸ் பம்ப்ஸ் வர்ற அளவுக்கு பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு சப்ப டயலாக் எல்லாம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். அடுத்து இந்த சுபிக்ஷா வேற, வியானா ரிசைன் பண்ணார், பின்னாடியே ஏன் திவாகர் ரிசைன் பண்ணார், அவருக்கு எங்க அறிவு போச்சு அப்படின்னு அந்த டயலாக் இந்த பீஸ் ஓனா பேசிச்சா அப்படின்னு பார்த்தா பின்னாடில இருந்து ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் பொறுப்பா நடந்திருக்கலாம்ல அப்படின்னு கேளு, அவர் பொறுப்பா ரிசைன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அக்காவும் லேடி விக்ரம் மாதிரி ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? லாஸ்டா வந்து ஆதிரை அண்ட் எஃப்ஜே டாய்லெட் கிளீனிங் பத்தி பேசணும். அதுக்கு ஆதிரை என்ன சொன்னாங்க, இந்த பசங்க எப்ப பார்த்தாலும் வந்து கக்கூசை யூஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த க்ளோசெட் அப்படியே போட்டு போயிடுறானுங்க, ஃபுல்லா தண்ணியா இருக்குது அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஜட்டி எல்லாம் அங்கேயே போட்டு போயிடுறானுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்ல அதுக்கு எஃப்ஜேவும் ஏன் பாரு கூட அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பாருவை புடிச்சுனோன்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இத போன சீசன்லயே சொல்லிடணும், பாய் சுச்சா போறீங்க அப்படின்னா உட்காந்து போங்க, நின்னுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியும் போறீங்க அப்படின்னா போய் முடிச்சுட்டு ஃபுல்லா அங்க தண்ணி ஊத்தி கழுவி அந்த கிளாசெட்டை ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம பசங்க அது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே பிஸ் அடிச்சுட்டு தண்ணியை பேருக்குன்னு ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டியர் பாய்ஸ், பப்ளிக் டாய்லெட் மட்டும் இல்ல உங்க வீட்லயுமே நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா அந்த கிளாசெட் மேல தண்ணியை ஊத்தி கழுவி அதை அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷல்லி லேடிஸ். இந்த பாயிண்ட்ல என்னோட சப்போர்ட் ஃபுல்லா லேடிஸ்க்கு தான்ப்பா. ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு மொரட்டு அங்கிள் யூனிசெக்ஸ் யூஸ் பண்ற ஒரு பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்றாரு. வெளில வர்றப்போ ஓப்பனா சொல்லணும்னா அந்த கிளாசெட் மேல ஃபுல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு. அடுத்து போற லேடிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சோ தயவு செய்து இதை ஃபன்னா எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு அடுத்த தடவை இப்பெல்லாம் பண்ணாதீங்க. கடைசியில என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களேயா? சரி, இந்த டாஸ்கின் முடிவில் 3 ரவுண்ட்ஸ்ல 2 ரவுண்ட்ஸ் ஜெயிச்சது பொண்ணுங்க. சோ பொண்ணுங்க தான் வின்னர். இதுல வின் பண்ணதை வச்சு ஒரு பேரிச்சம்பழமாவது வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா அதுல இருக்க கொட்டையை கூட வாங்கி சாப்பிட முடியாது. சோ சிம்பிளி டைம் வேஸ்ட். சரி, எண்டிங்ல கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க வேண்டியதா போச்சு. இது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதனாலதான் கொஞ்சம் லென்த்தா சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க.
ஆடா வாடா கிறுக்கு போய புள்ள. அது சரி, ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னியே, அது என்னன்னு கேக்குறீங்களா? அது என்னவென்றால், உங்களுக்கு ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 3யோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15,000 லைக்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஆனா நீங்க 22,000 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா உங்களுக்காக பிக் பாஸ் சீசன் 3யோட ரிவ்யூ நம்ம ராகேஷ் ஜெனி 2.0 சேனல்ல போட போறோம். அதுவும் கூடிய விரைவில் பண்டிகையை கொண்டாடுங்கடே. என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் 1 or 2 டேஸ்ல சொல்லிடுறோம். அதெல்லாம் விடுங்க. என்னதான் பிக் பாஸ் சீசன் 3 நல்லா இருந்தாலும், அது பழசாவே இருந்தாலும், அதை நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இத்தனை பேர் ஆர்வமா வெயிட் பண்றத பாக்குறப்போ, யாரு சாமி நீங்கலாம், என் மேல இவ்வளவு பாசமா, உங்களுக்கு எல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா ஒண்ணு தாண்டா, என் உயிர் எடுத்துக்கோ மச்சான். சரி, ஏதாவது கண்டிப்பா செய்வோம். பட் பிக் பாஸ் சீசன் 3யோட ரிவ்யூ எல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்லிருந்தீங்க. அதனால சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.